அருமையான நேரத்துக்காக கத்த நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்கு ஒரு வசனத்தை இப்ப ஞாபகப்படுத்துறேன். நீங்க அதை கேட்டீங்கன்னா நீங்களும் அவரை மாதிரியே ஆயிருவீங்க. அவர் மிஸ்டர் தாவீது அப்படின்னு சொல்லுவாங்க. த கிங் ஆஃப் த டேவிட். இஸ்ரேல் ஜனங்களே கிங் ஆஃப் டேவிட்னாலே ஒரு தனி மரியாதை இருக்கு. ஆனா அவர் எப்படி என்ன பண்ணார் பாருங்களேன். கஷ்டப்படுற நேரத்துல எல்லா நேரத்திலையும் கத்தரை அவர் தேடினார். ஒரு 1 புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனிதர்கள் அவனிடத்துல வந்து சேர்ந்தபடினால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையா ஆனார்கள். நீங்க கத்தரை தேடினீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றவன், உங்களுக்கு கைட் பண்றவங்க எல்லாரும், அதாவது நல்ல மனிதர் மட்டும் சேருவாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற துன்மார்க்கர், உங்க வாழ்க்கையை சீரழிக்கிறவன், உங்களை பரியாசம் பண்றவங்க ஆண்டவர் கொண்டு விலக்கி காத்துருவார். என் வாழ்க்கையில நிறைய நேரத்துல துன்மார்க்கனை விட்டே நிறைய விலக்கி இருக்கிறார். ஒரு சிலட்ட நான் பழகுவேன், திடீர்னு பார்த்தா என் சண்டையை போட்டு போயிடுவாங்க. ஏன்டா போனேன்னு பார்த்தா அவன் எனக்கு பின்னாடி குழி பறிச்சுட்டே இருப்பான். ஒரு சில மனுஷன் கண்டிப்பா என் கூடயே தான் இருப்பான். கண்டிக்கிறவன் வாழ்க்கையை முன்னேறத்துக்கு உயர்வான். ஆனா உங்களை நோஸ்டட் பண்றவன் உங்க வாழ்க்கையை சீரழிச்சிருவான். அவனால விட்டு ஆண்டவர் கழிப்பாரு. தாவீது அதே மாதிரிதான். நல்லது செய்வதற்காக அவன் தேவ சேனையாய் போல மகா சேனையானார்கள் என்பது போல உங்களுடைய சேனை, உங்களுடைய பழக்க வழக்கத்தை கத்தர் உயர்த்துவார். உங்களுடைய ஸ்டாண்டர்டை உயர்த்துவார். அதனால தாவீதை போல எல்லா நேரத்திலும் கத்தரை நம்புங்க. இதுவே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். கத்தரை நம்புகிறது ஒரு பெரிய பாக்கியம். அது உங்களுக்கு எனக்கும் கிடைச்சிருக்கு. நம்புங்க, சேனையா மாறுங்க. கத்தர் நல்லவர்.